ஐபிஎல்லினுடைய 19வது சீசனுக்கான ஏலம் தற்போது இடம்பெற்று வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏலத்துல எங்களுடைய நாட்டை சேர்ந்த பேபி மலிங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது எங்களுடைய மிக பிரபலமான ஒரு பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லலாம், லசித் மாலிங்க. அந்த லசித் மாலிங்க அவர்களினுடைய சாயலில வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் தான் இந்த மதிசா பத்ரானா அப்படின்னு சொல்லலாம். நம்ம செல்லமா பேபி மலிங்கா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேபி மலிங்கா தற்போது 2026ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் ஏலத்துல கேகேஆர் அணிக்காக 18 கோடி ரூபாய்க்கு, அதாவது கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 18 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 18 கோடி ரூபாய் இலங்கை ரூபாயில கிட்டத்தட்ட 61 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு மிகப்பெரிய தொகைக்கு எங்களுடைய நாட்டை சேர்ந்த இந்த குட்டி மலிங்க அப்படின்னு சொல்லுவோம். இவர் கேகேஆர் அணிக்காக வாங்கப்பட்டிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் தொடர்பான முழு விபரத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பேபி மலிங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதிசா பத்ரானாவினுடைய ஐபிஎல் கெரியர் எங்க எத்தனையாம் ஆண்டு தொடங்கிச்சு, இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. மதிசா பத்ரானா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2002ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 23 வயது நிரப்பிய ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளர் தான் மதிசா பத்ரானா. இவர் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டை சேர்ந்த மிக பிரபல்யமான வேகப்பந்து வீச்சாளர். லசித் மாலிங்க அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும். அந்த லசித் மாலிங்கவினுடைய சாயலில் வீசக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேபி மலிங்க அப்படின்னு சொல்ற மதிசா பத்ரானா. இவர் ஐபிஎல்லுக்குள்ள எத்தனையாம் ஆண்டு என்ட்ரி ஆகிறார் அப்படின்னு சொன்னா 2022ஆம் ஆண்டு தான் ஐபிஎல்லுக்குள்ள வராரு அப்படின்னு சொல்லலாம். 2022ஆம் ஆண்டு சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினார் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கே டீம் இவரை எடுத்து அந்த 2022ஆம் ஆண்டு வெறுமனே 2 போட்டிகள்ல மட்டும் விளையாடி இருந்தாரு. அதுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டும் சிஎஸ்கே அணியில தான் விளையாடி இருந்தாரு. இந்த 2023ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிஎஸ்கே டீம் டைட்டில வின் பண்ணியிருந்தாங்க. இந்த டைட்டில வின் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தவர் தான் மதிசா பத்ரானா அப்படின்னு சொல்லலாம். இந்த 2023ல மிக மிக பிரமாதமா ஜொலித்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய மதிசா பத்ரானா. அதுக்கு பிறகு 2024லயும் சிஎஸ்கே அணிக்கு தான் விளையாடி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கே அணியில அந்த 2024ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில உபாதையினால வெறுமனே 6 போட்டிகள்ல மட்டும் விளையாடி இருந்தாரு. அதே போல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2025 ஐபிஎல் சீசன்லயும் சிஎஸ்கே அணிக்காக தக்க வைக்கப்பட்டு அந்த ஆண்டு சிஎஸ்கேக்காக விளையாடி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுல 12 போட்டிகள்ல விளையாடி 13 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இவர் ஐபிஎல் கெரியர் போயிட்டே இருக்கும் போது 2026ஆம் ஆண்டுக்காக ஒவ்வொரு அணியும் தக்க வைக்கக்கூடிய வீரர்களினுடைய பெயர்களை வெளியிடுவாங்க. அதே மதிசா பத்ரானாவை சிஎஸ்கே டீம் விட்டு கொடுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்த அந்த நேரத்துல சிஎஸ்கே டீம் தக்க வைத்த வீரர்களினுடைய பட்டியலை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பட்டியல்ல எங்களுடைய குட்டி மலிங்காவினுடைய பெயர் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதனை தொடர்ந்து இப்ப இலங்கை ரசிகர்களா இருக்கட்டும், அதே போல மதிசா பத்ரானாவினுடைய ரசிகர்களா இருக்கட்டும், அனைவருக்குமே இந்த மதிசா பத்ரானா எந்த டீம்ல ஐபிஎல்ல 2026ஆம் ஆண்டு எந்த ஒரு டீம்ல விளையாடுவார் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே போல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய நாட்டை சேர்ந்த ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் ஐபிஎல் அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இலங்கையில ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இலங்கையிலிருந்து ஐபிஎல்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸை பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா மதிசா பத்ரானா ஒரு டீம்ல விளையாடுறாரு அப்படின்னு சொன்னா இலங்கை ரசிகர்கள் பெரும்பாலான நாட்கள் அந்த டீமுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்படிதான் இவர் எந்த டீமுக்கும் அடுத்த 2026ஆம் ஆண்டு விளையாட போறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த மதிசா பத்ரானாவா இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ஏலத்துல கேகேஆர் அப்படி தட்டி தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இலங்கை ரூபா படி 61 கோடி ரூபாய்க்கு இந்த மதிசா பத்ரானா அப்படின்ற அந்த குட்டி மலிங்காயை தூக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதிக விலைக்கு இவர் விலை போனதுக்கான ஒரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, உதாரணமா இப்போ ஐஎல் T20s நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல சாஜா ஒரியஸ் அணிக்காக மதிசா பத்ரானா விளையாடி கொண்டு வராரு அப்படின்றது தெரியும். இந்த போட்டியில ஏலம் நடக்கிறதுக்கு முதல் நாள்ல போட்டி ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அந்த போட்டியில மதிசா பத்ரானா மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு பிரதி அங்க வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஏலத்துல மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இத்தனை அதிக விலைக்கு அவர் விலை போனதுக்கான காரணம் இந்த
ஷார்ஜா வாரியர்ஸ் அணிக்காக அவர் பந்து வீசிய விதமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிக மிக சிறப்பான முறையில் பந்து வீசி 4 ஓவர்கள் பந்து வீசி 19 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றி இருந்தார். ஓகே, அதெல்லாம் அப்படி இருக்கு. 2022, 2023, 2024, 2025 இந்த 4 வருஷமும் வந்து சிஎஸ்கே அணிக்காக மதிச பத்ரனா வந்து விளையாடி இருந்தாரு. 2026ஆம் ஆண்டுக்கான தக்க வைக்கப்பட்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வந்து சிஎஸ்கே டீம்ல வந்து வேற இருக்கல. இருந்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா MS தோனி, ருத்துராஜ் காய்க்வாட், அதே போல டிவோல்ட் பிரீவிஸ், ஆயுஷ் மாத்ரே போன்றோர் வந்து இருந்திருந்தாங்க. அதுல வந்து எங்களுடைய குட்டி மலிங்கா வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த 18 கோடி ரூபாய்க்கு வந்து மதிச பத்ரானா KKR அணியால வாங்கப்பட்டது வந்து இலங்கையில் இருந்து ஒரு வீரரை IPL அணிக்காக அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு வீரர் அப்படி என்று கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இதுக்கு முதல் ஏகப்பட்ட வீரர்கள் வந்து IPL தொடர்ல வந்து விளையாடி இருந்தாங்க. இதுவரை விளையாடிய வீரர்கள் வந்து இந்த 18 கோடி ரூபாய்க்கு வந்து யாருமே வாங்கப்படல் அப்படின்றதான் உண்மை. இலங்கையில் இருந்த முதல் முறையா IPL சீசனுக்காக வந்து அதிக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு வீரர் அப்படின்ற பெருமையும் எங்களுடைய மதிச பத்ரனாவை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல பதம் நிசங்கவாக இருக்கட்டும், கசரங்கவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து எங்களுடைய நாட்டில இருந்து IPL தொடருக்காக வந்து விளையாட போறாங்க. அவங்களுடைய லிஸ்டையும் அடுத்த வீடியோல நான் கொண்டு வரேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.